ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சுவையான மட்டன் கோலா உருண்டை குழம்பு. வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். அரை கிலோ மட்டன் கொத்துக்கறி வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கடையில் கேட்டாலே இந்த மாதிரி கொத்தி தருவாங்க. இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மட்டன் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதோட அரை கப் பொட்டுக்கடலை பவுடர், 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் கடாயை வச்சு அதில் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி அந்த மட்டன் கோலா உருண்டையெல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு கிறிஸ்பியாக பொரிச்சிக்கலாம். இதே மாதிரி இதை அப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புல போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு எல்லாம் சேர்த்து பொரிய விட்டுருக்கேன். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வெங்காயம், இஞ்சி பூண்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட ஒரு பச்சை மிளகாய், 2 தக்காளி, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு மசிச்சு விடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரை மூடி தேங்காயும் ஒரு ஸ்பூன் சோம்பும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மிக்ஸை அதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதித்து வர்ற ஸ்டேஜில் 2 ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்த்து கொத்தமல்லி தழை தூவி ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கிற மட்டன் கோலா உருண்டையை அதில் எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த சூட்லேயே இந்த கோலா உருண்டையெல்லாம் ஊறி சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சுவையான மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.